பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய புள்ளிதான் நாம் வாழும் பூமி. அந்த பூமியில் ஒரு சின்ன புள்ளிதான் நாம். அதில் நடக்கும் ஒரு காட்சிதான் இக்குறும்படம். என்னடா குறும்படம்னு சொல்லிட்டு இவனை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ மாரத்தானில் வர மாதிரி சீரியஸாக ஓடிட்டு இருக்கானே, இவர் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆகாஷ். ஏதோ அவசரமாக ஓடிட்டு அவசரமாக குளிச்சுட்டு எங்கே கிளம்பான்னு தானே பார்க்குறீங்க? வேற எங்கே? அவர் ஃப்ரெண்டு சேச்சே நம்ம கதாயனை பார்க்கத்தான் இவர் தான் நம்ம ஹீரோ. இவரை பார்க்கத்தான் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் தன் ஃப்ரெண்டு மாதிரி காலைல எந்திரிச்சு அன்றாட வேலையை முடிச்சுட்டு ஓடணும், தன்னுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆமாங்க, நீங்கள் நினச்சது சரிதான். இவரை தான் நம்ம கதாநாயகன் அப்துல்லா. இவரோட வேலை கேம் விளையாடுறது, படம் பார்க்குறது, வெட்டியாக ஊரெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் கவுந்தர் சுங்கிறது. இந்த சம்மந்தமெல்லாம் 2 கேரக்டரும் எப்படி ஃப்ரெண்டானாங்க அப்படின்னா, நம்ம கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுவோம். காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஒரே ஒரு கடை தான் இருக்கு? இங்கே இருக்குடா. என்ன நம்ம ஏரியாவில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அண்ணே ஒரு ரிங்ஸ் பேக்கெட். இவனும் கேட்குறான். ஒன்றுதாப்பா இருக்கு. அச்சச்சோ, சரி கொடுங்க பார்த்துக்கலாம். சரி இந்த சரி அவனே வாங்கட்டும், நம்ம வேற கடை பார்த்துக்கலாம். சரி ப்ரோ வாங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வேணாம் ப்ரோ, நீங்கள் சாப்பிடுமா. வாங்க ப்ரோ. இந்த காலத்துல இப்படி ஒரு பசங்களா, இப்படி ஒற்றுமையா இருந்தா சாப்பிட்றீங்களா? இல்லைன்னா அப்புறம் சாப்பிடலாம். வேணாம் ப்ரோ, நீங்கள் வாங்க சாப்பிடு ப்ரோ, வெக்கப்படாதீங்க. இந்தாங்க. எவ்வளோ பாசக்காரனாக இருக்கான். இவன் பேர் என்னவா இருக்கும்? சரி கேட்போம். ப்ரோ உங்கள் பேர்? அப்துல்லா. ப்ரோ யுவர் ஸ்வீட் நேம்? ஆகாஷ் ப்ரோ. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம இங்கே தான். நீங்கள்? நம்ம இங்கிட்டு. அப்படியா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் பிரியா தோழர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க. இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துரும். போடுறா பால. டே ஆகாஷு, உன்னை விக்கெட் எடுக்கிறேன்டா. இந்தா சாப்பிடா. எவ்வளோ வேகமாக வருது? சொன்னல அவனை விடாதீங்க. இப்படி விளையாட்டில் பிரச்சனை பண்ணுற விஷயத்தை தாண்டி நம்ம நாட்டில் சில பக்கம் பிரச்சனையவே விளையாட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மச்சான், நம்மளுக்கு வந்ததுலேருந்து ஒரு வேலை இல்லை. நம்ம என்னைக்கிடா வேலைக்கெல்லாம் போயிருக்கோம் மச்சான். எப்படி அவ்வளோ சூப்பராக வாழ் போடுற? அதுவா, அதெல்லாம் சின்ன வயசுலேயே ஊறி இருக்கணும்டா. சரி சரி விடு விடு. பைசா உங்களுக்கு இப்படியே விட்டு கூட மச்சான். கண்டிப்பா. ஹலோ டேய் வெளியே வாடா. வெளியே வா. இரு வர வர வர. என்னடா ஆடியா செஞ்சு வர? என்னடா டைம் ஆச்சுடா, எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிளம்பு. சரி இரு, ஷூ போட்டு வந்துடுறேன். சரி டக்குன்னு போட்டு வா. இன்னைக்கு ஆசை தீர விளாட்றோம்டா. தூக்கு தூக்கு. திட்ட போகிறான்டா டே. வா வா பார்த்துக்கலாம். பாய்ஸ் ஃபாலோ மீ. டெம்போ கூட என்னடா விளையாடுறதே ரெடியாக நிற்கிறாங்க. அது தானடா நானும் சொல்லுவேன். வேற டயத்துக்கு வந்தும் தொலைய மாட்டாங்க. சே அங்கே வராங்க டேய் பாரா. சீக்கிரம் வந்து தொலைங்களா. வாங்கடா. டக்குன்னு வாங்கடா டேய். என்னங்கடா டேய் டேய். வாடா வாடா டேய். திட்டுறாங்க. வந்துட்டா நீ பேட்ட புடி. டேய். வாடா புடி. டக்குன்னு ஜெஸ்ஸியை மாத்து. டேய் டக்குன்னு நில்றா. டேய் போடுறா. டேய் பால் இந்தா குடுடா. புறா டே. டேய் நில்றா டேய். சரி மச்சான், உன்னை விக்கெட் அமுத்து விடு. டேய் போடுறா. இந்தா வாடா வாடா முடியண்டா வாடா. போடு. அமுக்கு டுமுக்கு டேய் மாப்ள அம்மா. சரியான வாடா, சரியான வாடா டேய். சூப்பரா சூப்பரா டேய், சூப்பரா. டேய் பேட்டை குடுறா. சரி கொஞ்ச நேரம் ஸ்டேட்டஸ் என்னடா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆற. போடா டேய். ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு ஏதோ செஞ்சுரி அடிச்ச மாதிரி நடந்து வந்துருக்கான் பாருங்க. சரி நீ பால போறா. வாங்க டேய், விராட் catch கோலி. விட்டுட்டு இருக்கற. என்னடா அவுட் ஆயிட்ட? தலையில பாசிட்டு டேய் நீ அங்க போய் ஃபோர் லைன் நில்றா போடா. டேய் பால ஒழுங்கா. டேய் ஆசரே. என்ன இவன் இதை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்? டேய் டேய் பால ஒழுங்கா போடா. என்னடா இது? அதுக்கு என்னடா? மச்சான் நீயும் ஹிந்து, இதுவும் ஹிந்து பிரச்சனை. உங்களுக்கு எதிராக நீயே போட்டிருக்கியாடா? நீயும் தான் ஹிந்து. என்னடா சொல்ற? ஏதாச்சும் சொல்லாதடா டேய். சொன்னா புரியாது. நீ எந்திரி. டேய் இருடா இருடா. நீ வா. சரி மச்சான் வரேன்டா. சரி பாப்போம். டக்குன்னு வாடா. எங்கடா? வாங்க நம்ம விளையாடுவோம். நீ பால போ. டேய் எங்கன்னு நீ பேசாத, நீ வா. எப்பாடே ரொம்ப தாண்டா. சரி வண்டி எடு.
நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்கேயா? இங்கே தான்டா. சரி இறங்கு. என் பின்னாடியே வா. ஆகாஷ், என்னடா பழக்கம் இதெல்லாம்? லைப்ரரிக்கெலாம் வர? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. என்ன எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்த? முன்ன பின்ன இங்கே வந்திருக்கியா? என்னடா இங்கே இவ்வளோ புக் இருக்கு? இதுதான். என்ன இவன் ஏதோ புக்கெல்லாம் எடுக்கிறான்? புடி. என்ன எங்கிட்ட தரான்? இதை படிச்சுட்டு வந்து பேசு. கை டேய். கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப இதை படித்து நான் என்னடா பண்ண போகிறேன்? சரி கொடுத்துட்டான், சரி படிச்சுதான் பார்ப்போம். இந்து என்பது மதத்தின் பெயர் அல்ல, இட குறிப்பின் பெயர் ஆகும். சிந்து நாகரிகம் இந்து நாகரிகமாயின, சிந்துக்கள் இந்துக்கள் ஆயின. என்னது நமக்கு தெரியாமல் இவ்வளோ இருக்குது? நம்ம வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக முதல்ல இருந்து ஆரம்பிக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அப்படி இவருக்கு வந்த அந்த நாள் தான் இது. ஆமாங்க, கல்வினா என்னன்னு அப்போ தான் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பின்பு மருவி அது இந்து என ஆகிவிட்டது. எனவே இந்து என்பது ஒரு மதத்தின் பெயர் அல்ல, அது ஒரு புக்கில் ஒன்று போட்டிருக்கு. ஆனால் இங்கே நடக்கிறது வேற. இரவு பகலாக படித்தார். படிச்சுட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. இது வேற மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஆகாஷோட ஞாபகம் வருது. கேட்டு பார்ப்போம். இதை ஓட்டுறோமோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு தடவை துடைக்க வேண்டியதாக இருக்கு. எட்ரா சுக்கமே என்றாலும் எவன்டா அது? கொஞ்ச நேரம் வேலையை பார்க்க விட மாட்டாங்களே. சொல்கிறா. ஹலோ, ஆகாஷ், நீ கொடுத்த புக்கெல்லாம் படித்தேன்டா, அதை பற்றி கொஞ்சம் பேசணும். நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்கிறியா? அப்படியா? சரி, நம்ம கிரவுண்டு பக்கத்தில் ஒரு பள்ளியாசல் இருக்குல்ல, அங்கே வந்துடு. நானும் வந்துடுறேன். அப்படியா? அங்கே வரணுமா? சரி ஓகே, மறக்காமல் வந்துடுறா. சரி சரி. என்ன ஒரே வேலையாக இருக்கு? டக்குன்னு 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 வந்துடுவானா? வந்துடுவான்னு நம்புவோம். ஏற்கனவே 1008 வேலை இருக்கு. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால். வாழ்க்கை ஒரு வட்டம். யார்கிட்ட நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு தப்பிச்சு போனோமோ அவரு தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வைப்பாரு அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியல. இப்போதான் நம்ம ஹீரோவுக்கு வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் அறிமுகமாக போகுது. ஐயோ, என்ன தூங்கிட்டான்? திட்டுவானோ? அப்துல்லா, எப்படா வர? கோச்சுக்காரா, சின்ன வேலையாக இருந்துச்சுரா. சரி போலாமா? இரு ஒருத்தர் வருவார். யார் வருவா? வேண்டியப்பட்டவர் வருவார்ரா. அப்படி என்னதான்டா படித்த உனக்கு டவுட் வர மாதிரி? அதுவா, கொஞ்சம் புக்கு படித்தேன்டா, ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சரி, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லித்தரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான். ஆமாம், உனக்கு இதெல்லாம் யார் சொல்லித்தரா? அதை கேட்குறியா? இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் இல்லை, தொழுகைக்காக மட்டும் இல்லாமல் அது மார்க்கோன்னு கேள்விப்பட்டேன். பள்ளியை தான் யூஸ் அது தெரிஞ்சுக்க தான் நான் போனேன். இன்னைக்கு நம்ம இங்கே பேசிட்டு உட்காந்துருக்கோம். எஞ்சி போனோன்னு வைங்களேன், பள்ளியை பூட்டி விட்டு. பாய் ஆகாஷ், வாங்க 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 வாங்க. தம்பி, அண்ணனுக்கு இடம் கொடுப்பா. சொல்லுங்க. நேற்று சந்தித்தப்ப இஸ்லாத்தை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆகாஷ், இஸ்லாம்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மதம் கிடையாது. அது ஒரு மார்க்கம். அதில் ஆன்மீகத்தை தாண்டி எல்லா விஷயமுமே இருக்குது. முதல்ல நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஏன் அல்லாஹ் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை பற்றி பேசிட்டு அப்படியே மக்களை பற்றியும் பேசுது. கல்வியை ரொம்ப வலியுறுத்துது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதை ஒரு கடமையாகவே வச்சிருக்கு. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அஸ்ட்ரானமி, ஃபிலாசபி, சைக்காலஜி, இந்த மாதிரி எல்லா. எங்கடா கற்றுக்கிட்ட? இதோ இங்கே தான்டா. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆளை பார்த்து சாதாரணமாக இடம் போட்டுறாதரா. சுச்சோ, வாடா. இவர் அவராச்சே. வரலாறுலாம் நம்ம படிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். சொல்லுங்க ஆகாஷ், என்ன விஷயம்? நம்ம நண்பருக்கு ஒரு சந்தேகம். அதாவது இப்போ மதத்தை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம்மா. ஆனால் நம்ம புத்தகத்தையோ வரலாற்றையோ புரட்டி பார்க்கும்போது மதத்தை வச்சு பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் நடக்காது. இப்போ ஏன் மதத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படின்னு தம்பி கேட்குறாரா? நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து வரணும். பொதுவாகவே வரலாறு படிக்கிறப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியாவில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அரசர்கள் மாறி இருக்காங்க, ஆட்சி மாறி இருக்கு, நிறைய மதங்கள் வந்திருக்கு, நிறைய மதங்கள் போயிருக்கு. ஆனால் மாறாத ஒன்னே ஒன்று தம்பி, ஏன் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. மாறாத ஒன்னே ஒன்று வரலாறு தான். ஆனால் இன்னைக்கு அந்த வரலாறையும் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது தான். அதனால தான் நம்ம பசங்கள்கிட்ட சொல்கிறோம் படிங்கன்னு சொல்லி. நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். என்ன பயங்கரமாக சொல்றீங்க? பேசுகிறாரு. சரிதானே? சரி, அதெல்லாம் சரிதான். ஆனால் நம்ம இப்போ கல்வியை படிக்கிறோம். படித்ததுக்கு அப்புறமும் அவங்க வரலாற்றை மாற்றுறாங்க அப்படின்னா என்ன செய்யறது? ஏதாச்சும் தீர்வு இருக்கா என்ன? தீர்வா? எவன்டா இந்த நேரத்தில்? பை ஒரு நிமிஷம். நீங்கள் கேட்டதுக்கு இதுதாங்க ஒரே தீர்வு. வரேன்டா. இதை தவிர வேற டீ குடிச்சிட்டே வழியே பேசலாமா? இல்லை. போலாமா? போகலாம். போலாமே. அப்போது பள்ளியில் உட்காந்து இதை பற்றியும் பேசுவீங்களா? ஆமாம், இதையும் பேசுவோம். ஏதோ தம்பி கூட வந்து உட்காருவார், நீங்கள் வருவீங்க, தொந்துட்டு போயிடுவீங்க. சரி, கண்டிப்பாக வந்துடலாம். பிரச்சனைங்கிறது எல்லா காலத்துலையும் வந்துட்டு தாங்க இருக்கும். அதற்கான ஒரே தீர்வு நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது. இப்போன்னு இல்லைங்க, எப்போ வேணா இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், நம்ம ஒற்றுமையை யாராலும் அழிக்க முடியாது. முதல்ல நம்ம மாறணும், பிறகு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இதைத்தான் நாகுனி பாத்தனுடைய பாட்டில் வையகமெங்கும் அமைதி இல்லை, தீய வன்முறையால் மக்கள் படும் தொன்னை, நியாயம் தருமம் வரவேண், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நல்லவனே மிக நல்லவனே, வாழ்வின் நன்னறி காப்பாயிரையோனே. வல்லவனே மிக நல்லவனே, வாழ்வில் நன்னறி காப்பாயிரையோனே.